வணக்கம். சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்களோட வீட்டில் தீப்பற்றி அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது அங்கே தீயணைப்பு வீரர்கள் போய் அதை அணைக்க முயலும்போது நிறைய பணக்கட்டுகள் எரிந்த நிலையில் எரிந்து கொண்டிருந்தது. அந்த எரிந்த நிலையில் இருந்தது. அது சம்பந்தமான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பெரும் பேசும் பொருளானது. செய்தித்தாள்கள் அது சம்பந்தமாக நிறைய செய்திகள் வந்தது. அப்போது இந்த நீதிபதிகளோட சொத்து விவரங்கள் என்ன, நீதிபதிகளோட அந்த நேர்மை சம்பந்தமாக இந்த அவங்க சொத்து விவரம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த செய்திகள்லாம் நம்ம செய்தித்தாளில் பார்த்தோம். ஸோ இது சம்பந்தமாக நடைமுறையில் என்ன மாதிரியாக பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களோட சொத்து விவரங்களை வெளிப்படையாக பொதுமக்கள் பார்வையில் பப்ளிக் டொமைனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு 1997ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி JS வர்மா அவர் தலைமையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. இனிமேலே உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்கள் நீதிபதிகள் அனைவரும் தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் என்னென்ன முதலீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய இந்த நீதிபதி பதவிக்கு வந்த குறிப்பிட்ட காலத்து அந்த இடைவெளியில் தங்களோட அந்த தகவலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1997 மே 7ஆம் தேதி அப்போதைய CJI சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி JS வர்மா அவருடைய தலைமையில் முடிவு எடுக்கப்பட்டது. அதையொட்டி இந்த தகவல்கள் பொதுவெளியில் வெளியிடப்பட்டு வருகின்றது. தற்போது இந்தியாவில் ஒரு உச்சநீதிமன்றம் 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. இதில் 769 நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் 25 நீதிமன்றங்கள் சேர்த்து 769 நீதிபதிகள் உள்ளன. இதில் தற்போது இந்த 769 பேரில் வெறும் 12.35%, அதாவது 95 பேர் மட்டுமே தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் இந்த சொத்துக்கள் சம்பந்தமான செய்திகளை பொது வெளியில் வெளியிட்டிருக்காங்க. மற்றவங்க வெளியிடலை அப்படின்னு ஒரு செய்தியும் நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற 65 நீதிபதிகளில் 5 நீதிபதிகள் தான் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற 33 நீதிபதிகளில் 30 நீதிபதிகள் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 1ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் 33 நீதிபதிகளும் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிடுறாங்க. தலைமை நீதிபதி உட்பட சொத்து விவரங்களை வெளியிடலாம் அப்படின்னு ஒப்புதல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடும் அனைவருமே மற்றும் உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுமே போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் வெற்றி பெறும் அனைவருமே என்னென்னா தங்களுடைய விவரங்களை வெளியிடணும். சொத்து விவரங்களை முன்பே சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை இருக்குது. மற்றும் இந்த IAS ஆட்சி பணியில் உள்ள அலுவலர்கள் IAS IPS போன்ற அலுவலர்கள் தங்களுடைய சொத்து விவரங்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பில் இந்திய நாட்டில் இருக்குது. ஸோ நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சொத்து விவரங்களை என்னன்னு சொல்லி வெளியிடணும் அப்படின்னு 1997ஆம் ஆண்டு முதல் இது நடைமுறையில் இருக்குது. அவங்க விவரங்களை அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியை வெளியிடணும். ஆனால் இப்போ நடைமுறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ சமீபத்தில் இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம். ஏன்னா இந்த டெல்லியில் அந்த நீதிபதியோட வீட்டில் எரிந்த நிலையில் பணக்கட்டு அந்த செய்திக்கு அப்புறம் இந்த செய்திகள்லாம் நமக்கு தெரிய வருது. நன்றி.